இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1ஓட illustration 17. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, from the following details of Abdul who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on that date. அப்போ வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் ஃபஸ்ட்டு டேப்லர் காலம், அதாவது இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு என்னென்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்டன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டான், டிக். அப்போ அந்த பிரச்சனை ஓவர். செகண்ட் என்ன இருக்கணும்னா பர்ச்சேசஸ் சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? பட் இங்கே வந்து நமக்கு பர்ச்சேசஸும் கொடுக்கல, சேல்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பர்ச்சேசஸும் சேல்ஸும் கொடுக்கல, பட் நமக்கு வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த சாப்டரில் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த டோட்டல் டெப்டாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸும் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் பர்ச்சேஸஸும் கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபஸ்ட் அந்த 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இம்ப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா நம்ம ஏன் வந்து இந்த சம்மில் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் போடுறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டே ஃபஸ்ட் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் சேல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அது கொடுக்கல, பட் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம அதை அந்த பர்ச்சேஸும் சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபர்தராக போடணும். சப்போஸ் இங்கே கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு எகெயின் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த 4ஐயுமே வந்து நீங்கள் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இங்கே கேஷ் ரிலேட்டடான பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கொஸ்டினில் கொடுக்கல, வெறும் கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த 2 அக்கௌண்ட்ஸ் போட்டு அதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டாலே போதும். ஓகேங்களா? இப்போ இது வந்து க்ளோசிங். இது இப்போ சன்ட்ரி டெப்டாஸும் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் தான் நம்ம, அதாவது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். அப்போ சன்ட்ரி டெப்டாஸ்னால் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது டெபிட்டில் வரும், இது கிரெடிட்டில் போயிடும். இது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டு, இது வந்து டெபிட்டு. ஓகேங்களா? அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நமக்கு எதில் வரும்னா கிரெடிட்டாஸில் தான் வரும். அப்போ கிரெடிட்டாஸில் அது என்ன பண்ணுவோம்னா நம்ம டெபிட் பண்ணிடுவோம். இது வந்து கிரெடிட் ஆயிரும். டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து கிரெடிட் ஆயிரும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் அதுவும் நம்ம வந்து டெபிட் தான் பண்ணுவோம். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் அது வந்து கிரெடிட் பண்ணுவோம். அடுத்தது இதெல்லாம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னென்னா நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் அப்புறம் பேலன்ஸ் ஷீட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு இது பண்ணியாச்சு. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு இங்கே இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வந்து நான் கிரெடிட்டுன்னு சொன்னாங்களா, அப்போ இந்த இடத்துல கிரெடிட்டுன்னு போட்டு 5,35,000. நெக்ஸ்ட் பை டிஸ்கவுண்ட் அலவுடு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், அப்போ அதுவும் நான் கிரெடிட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து நமக்கு 25,000 என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்கான். இங்கே மேலே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 3,50,000 தான் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ், அதுவும் கொடுத்துட்டான். அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 9,10,000 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 9,10,000ல் 2,50,000 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 6,60,000. அப்போ இதுதான் நமக்கு என்னது கிரெடிட் சேல்ஸ். இப்போ சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்ச்சேஸும் கிரெடிட் சைடு. ஓகேங்களா? ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியாச்சு, நமக்கு தெரியாது. அது அடுத்தது கேஷ் பெய்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெபிட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் டெபிட்டு, க்ளோசிங் பேலன்ஸஸும் நமக்கு டெபிட். இதெல்லாம் 3 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6,45,000. 2 பக்கம் எழுதிட்டு 6,45,000ல் 1,50,000 சப்ராக்ட் பண்ணுங்கள்.
சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4,95,000. அப்போ இந்த 4,95,000 தான் நமக்கு கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சாச்சு. கேஷ் சேல்ஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா அதையும் சேர்த்து என்ட்ரி பண்ணலாம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டில். அது கொடுக்கலாம். அப்போ நம்ம ஜஸ்ட் கிரெடிட் அமௌண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணால் போதும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல் டபுள் ஷீட் யூஸ் பண்ணி போடணுங்க. அடுத்தது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2018. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ், இங்கேயும் பர்டிகுலர்ஸ். இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணுவோம், இங்கே வந்து ரெவென்யூஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணோம். ஓகேங்களா? அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பட் போடும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் போடுவோம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் டைரக்ட் ரெவென்யூ மட்டும்தான் இது பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் ரெவென்யூஸ் வந்து என்ட்ரி போடுவோம். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்தோன்னே எழுதிக்கணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். அது வந்து நமக்கு 1 lakh கொஸ்டினில் கொடுத்துருப்பான். இங்கே கொஸ்டின் காமிக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. அதுக்கப்புறம் கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும், அசட் சைட் வரும். இதெல்லாம் அழிச்சிடுற ஒரு நிமிஷம். இப்போது இது வந்து நமக்கு எங்கே வரும்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டு, ஃபர்னிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். சன்ட்ரி டெப்டாஸோட க்ளோசிங் இது. அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுக்கும்போது எல்லாமே க்ளோசிங்கோட தான் எடுத்துக்கணும், ஓப்பனிங் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லயபிலிட்டியில் வரும், சன்ட்ரி டெப்டாஸ் வந்து அசட்டில் வரும். ஸ்டாக்கும் நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வரும். இந்த 50,000 மட்டும் எடுத்துப்போம், அதுவும் நமக்கு அசட் சைட். ஓகேங்களா? இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக் வந்து ரெண்டுமே வரும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், நமக்கு பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எடுக்கிற எந்த ஹெட்டிங் எடுத்தாலுமே அதோட க்ளோசிங் பேலன்ஸஸ் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுட் இது வரும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வரும். இது 3 எதில் வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். இந்த கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் இது வந்து எதில் வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வரும். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1 lakh, இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் 50,000. பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4,95,000. சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6,60,000. இது போக டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் இந்த வேஜஸ்ஸு, டக் சார்ஜஸ்ஸு, அப்புறம் இது ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வரும். பட் அது எதுவுமே நமக்கு கொடுக்கல, இது மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதனால் இது பர்ச்சேஸ் எழுதியாச்சு, இங்கே சேல்ஸ் எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்து சப்போஸ் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டன் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ்லேருந்து அதை வந்து லெஸ் பண்ணி, பர்ச்சேசஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் அதை வந்து லெஸ் பண்ணி காமிச்சோன்னு இங்கேயும் அதே மாதிரி தான். சேல்ஸ் ரிட்டன் இருந்துச்சுன்னா சேல்ஸ் ரிட்டன் லெஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். பட் அது எதுவுமே இங்கே இல்லை, அதனால நம்ம பிரச்சனை ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, இதில் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 7,10,000 வரும். இப்போ இந்த சைடு தான் இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த சைடு தான் நமக்கு வந்து ரெவென்யூ சைடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெவென்யூ அமௌண்ட் தான், ரெவென்யூ சைடு தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகர் நமக்கு என்னவாக இருக்கும்? கிராஸ் ப்ராஃபிட் C/Dயாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,15,000 கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட் C/D இருக்குது, க்ளோசிங் டவுன் பேலன்ஸ். அடுத்தது அதுவே நம்ம வந்து இந்த பக்கம் எடுத்து வந்து ப்ராட் டவுன் பேலன்ஸாக கொண்டு வரோம். சேம் இந்த 1,15,000 நம்ம இங்கே கொண்டு வந்துடுவோம். அடுத்தது இன்டைரக்ட் ரெவென்யூ வந்து என்ன இருக்குன்னா இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் எழுதிக்கோங்க. இங்கே வந்து டிஸ்கவுண்ட் அலவுட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்போது நமக்கு இந்த சைடு தான் கிரேட்டராக இருக்குது. எகெயின் ரெவென்யூ சைடு தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ வந்து ப்ராஃபிட், இப்போ வந்து இது வந்து நெட் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 80,000. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் 80,000 நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னா பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு தான் அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு 80,000. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் கிரெடிட்டர்ஸ் ஃபஸ்ட் எழுதக்கூடாது. எடுத்தோன்னே ஸ்டார்டிங் நீங்கள் வந்து எது எழுதுறீங்கன்னா கேபிட்டல் எழுதிக்கோங்க. கிரெடிட்டார் வந்து நீங்கள் கடைசிக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் வந்து 2,35,000. அதுக்கப்புறம் அது கூட நெட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, லாஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ
ட்ராயிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணி காமிச்சிக்கோங்க. அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணி காமிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4,50,000. இந்த சைடு சொன்ன மாதிரி கேஷு, ஃபர்னிச்சரு, ஸ்டாக்கு, டெப்டாஸ் இது எல்லாமே க்ளோசிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் ஆட் பண்ணால் இங்கேயும் நமக்கு 4,50,000. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் 2 காலமோட அமௌண்ட்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கேயும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? Thank you.